நான் நான் சாதி சொல்லி வாக்கு கேட்கிறவனா, மதம் சொல்லி வாக்கு கேட்கிறவனா? இல்லை, நான் பிறந்த தமிழன் என்கிற இனத்தை சொல்லி. அப்படித்தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். முகத்தை காட்டி வாக்கு கேட்கிறவன் அல்ல, மிகச்சிறந்த கருத்தை சொல்லி வாக்கு கேட்கிறவன். நான் கோடிகளை கொட்டி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். வாக்குக்கு காசு தரமாட்டேன், ஆனால் ஆகச் சிறந்த வாழ்க்கையை உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் தருவேன். என்ன துயரத்தை நீ தூக்கி சுமக்கவில்லை? அதிமுக ஆட்சியிலே ஜெரால்டு பெனிக்ஸை காவல் நிலையத்தில் வச்சு அடித்துக் கொன்றார்கள். உன்னால் தடுக்க முடிந்ததா? கொன்றவர்கள் யார்? கொல்ல சொன்னவர்கள் யார்? அந்த ஆட்சியாளர்கள். அவர்களுக்குத்தான் நீ மறுபடி வாக்கு செலுத்தினாய். இப்போது இது என்ன சர்வதேச குற்றமா, பயங்கரவாதமா? பணை ஏறுவது அவ்வளவு பெரிய குற்றமா? சுட்டுக் கொள்கிறான். நான் நிக்கிறேன்டா, வீர மகன் பிரபாகரன் மகன் நிக்கிறேன். வா, நான் பணை ஏற போறேன், கல்லறைக்க போறேன்னு சொல்லிட்டாடா ஏறி இறக்கினேன். நீ நல்ல ஆண் மக்களாக இருந்தா என்னைய சுட்டுக்கலாம்லடா, என்னைய சுட்டுக்கலாம்ல. வீரமகன் சுடு பாப்போம். இப்ப கூட ஒரு நாள் குறிப்போம், தேதி குறிப்போம். நான் வந்து ஏறி கல்லறைக்கிறேன், சுடா பாப்போம். சுடா, குறிச்சு வச்சு தூக்குவேண்டா, குறிச்சு வச்சு தூக்குவேன். நான் வென்று வருவேன், நான் வென்று வருவேன். நான் சத்தியத்தின் மகன், நான் வென்று வருவேன். உறுதியாக உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் வெல்லுவேன், உறுதியா வெல்லுவேன். ஏன்னு கேளு, சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக நின்ற பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகன். என்னை வீழ்த்த எவனாலும் முடியாது. வென்று வருவேன். அதே பனையில கட்டி வச்சு பச்சை மட்டையில வெளுப்ப சரியான நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தான். தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? சொல்லு பார்ப்போம். பேலிக்ஸ் ஜெரால்டை அடிச்சு கொள்ள சொன்னவன் எவன்? பனைமரத்தில் ஏறியவனை 2 முட்டிக்காலையும் சுட்டு இப்படி உயிரோடு பிணமாக்கியவன் எவன்? அவனை சுட சொல்லவன் எவன்? சுட சொன்னவன் யார்? Subscribe to One India and never miss an update. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நான் பனை ஏற போறேன், கல்லறைக்க போறேன்னு சொல்லிட்டாடா ஏறி இறக்கினேன். நீ நல்ல ஆண் மக்களாக இருந்தா என்னைய சுட்டுக்கலாம்லடா, என்னைய சுட்டுக்கலாம். வீரமகன் இப்ப கூட ஒரு நாள் குறிப்போம், தேதி குறிப்போம். நான் வந்து ஏறி கல்லறைக்கிறேன், சுடாவா சுடா. நம்பாட்டன் பாரதி சாதி மதங்களை பாரோம், குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். எப்படி சொல்றான் பாருங்க. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அடுத்து என்ன சொல்றான்? நீதி உயர்ந்த மதி, அறிவு தர்மம். இதான் நீதி உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோருங்கிறான். அவன் தாண்டா உயர்ந்த சாதிங்கிறான். அந்த சாதிக்குள் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் என்று நமக்குத்தான் நம் பாட்டன் பாரதி பாடினான். என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகளே, இந்த நாட்டின் எதிர்கால பிள்ளைகளே, இந்த நாடு உங்களுடையது, என்னுடையது, நம்முடையது. நாம் தான் இந்த நாட்டை நல்ல வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இங்கே ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தவன் நம் ஓட்டுக்காக வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். வாக்குக்கு பணத்தை ஏன் கொடுக்கிறான்? அவனிடத்தில் நேர்மை இல்லை. அவன் நமக்கு செய்த சேவையை சொல்லி வாக்கு கேட்க தகுதி இல்லை. நான் உங்களுக்கு இதையெல்லாம் செய்தேன்,
அதையெல்லாம் செய்தேன், இவ்வளவு சேவை செய்திருக்கிறேன் என்று சொல்ல ஒன்றில்லை. அதனால் வாக்குக்கு காசை கொடுத்து வாங்குகிறார்கள். நாம் வாக்கை விற்கிற மந்தைகளா? நாம் வாக்கு விற்கிற சந்தையா? நாம் தமிழ் மக்கள் இல்லையா? நம்முடைய தன்மான உணர்வு அடமானமாக்கப்பட்டு விட்டதா? யோசிக்க வேண்டாமா? என் வாக்கு மிகுந்த மதிப்பு மிக்கது, அது விலையற்றது, அது என் உரிமை. என் உரிமையை ஒருபோதும் விற்க முடியாது. என் உயிரை இழந்தாலும் இழப்பேன், என் உரிமையை இழக்க மாட்டேன் என்கிற உறுதி நிலைப்பாட்டை என் அன்பு தம்பி தங்கைகள் எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு முறை, காசு இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்தால் இந்த தாத்தன் முதலமைச்சராயிருக்க முடியுமா என்று யோசிப்பார். நம் தாத்தன் கக்கன் அமைச்சராயிருக்க முடியுமா? நம்முடைய தாத்தன் ஜீவானந்தம் சட்டமன்ற உறுப்பினராயிருக்க முடியுமா? காசு இல்லாதனால் உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் தொடர்ந்து தோற்று நிற்கிறேன். அப்போ தகுதி எதில் வருகிறது? பணத்திலா? பணத்திற்கு தகுதி என்றால் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் வரும். உங்களுக்கு எப்படி அதிகாரம் வரும்? பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் என்றால் மகத்தான தலைவன் காமராஜ் இருந்த மண்ணில் எப்படி வந்திருப்பான்? இந்த மகன் பணமாக இல்லை, ஆனால் நான் பிறந்த இனமாக நிற்கிறேன் என்பதை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்றைக்கு என்னை வெல்ல வைத்தால் போதும். 4 முறை நின்று தோற்றிருக்கிறேன். தோற்கடித்தது நீங்கள் தான், ஆனால் நான் தோற்கவில்லை, நீங்கள் தான் தோற்று போனீர்கள். என்னை பார்த்தால் தோற்றவன் போல இருக்கிறதா? துவண்டு படுத்து விட்டேனா? தோல்விக்கு பயந்து 2 தொகுதியில் போய் போட்டி